வணக்கம். இது நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் தாரிணி தங்கராஜா. இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். காணாமல் போனவர்களை கண்டுபிடித்து தருமாறு கோரி மட்டக்களப்பில் கவனஈர்ப்பு போராட்டம். வத்தளை பிரதேச சபையில் கலேபரம். இன்று நள்ளிரவு முதல் பானின் விலையை ₹6 குறைப்பதற்கு அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் தீர்மானம். நெதர்லாந்தில் பிரபல செய்தி நிறுவனம் ஒன்றின் மாலை நேர பிரதான செய்திகளுக்கு இடையூறு விளைவித்த நபர் கைது. இனி விரிவான செய்திகள். காணாமல் போனவர்களை கண்டுபிடித்து தருமாறு கோரி மட்டக்களப்பு நகரில் இன்று முற்பகல் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களில் 1985 ஆண்டு முதல் 2009 வரை காணாமல் போனவர்களை கண்டுபிடித்து தருமாறு கோரி உறவினர்களால் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக நமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். இந்த கவனஈர்ப்பு போராட்டம் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பு மட்டக்களப்பு நகரில் உள்ள காந்தி பூங்காவில் மகாத்மா காந்தியின் சிலைக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டதாகவும் நமது செய்தியாளர் கூறினார். மகாத்மா காந்தி நினைவு தினத்தை முன்னிட்டு காணாமல் போனவர்களின் உறவுகளுடன் இணைந்து மட்டக்களப்பு காந்தி சேவா சங்கம் இந்த போராட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தது. இந்த போராட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்களான பொன் செல்வராசா, பா அரியநேத்திரன் மற்றும் மாகாண சபை உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். காணாமல் போனவர்களை கண்டுபிடித்து தருமாறு கோரி மகஜர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் இதன்போது கையளிக்கப்பட்டன. இன்று நள்ளிரவு முதல் பானின் விலையை ₹6 குறைப்பதற்கு அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது. இடைக்கால வரவு செலவு திட்டத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதற்கு அமைய இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது தவிர ஏனைய பேக்கரி உற்பத்திகளின் விலைகளையும் குறைக்க தாம் ஆலோசனைகளை மேற்கொண்டு வருவதாக அந்த சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். இடைக்கால வரவு செலவு திட்டத்தில் மாவின் விலை குறைப்பை முன்னிட்டு பானின் இந்த விலை குறைப்பு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் 450 கிராம் பானின் விலை ₹6 இன்று நள்ளிரவு முதல் குறைக்கப்பட உள்ளதாக அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் NK ஜாவர்தன தெரிவித்துள்ளார். அதன் பிரகாரம் தற்போது ₹60 விற்பனை செய்யப்படும் பான் ஒரு ராத்தல் ₹54 விலை குறைக்கப்பட உள்ளது. தொடர்ந்தும் ஏனைய பேக்கரி பொருட்களின் விலைகளை குறைக்க தாம் கலந்தாலோசித்து வருவதாக தெரிவித்துள்ள அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் இது தொடர்பிலான அறிவிப்பை நாளை வெளியிட எதிர்பார்த்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். வத்தளை பிரதேச சபையின் இன்றைய அமர்வின் போது அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது. சபை தலைவரை தலைமை ஆசனத்திலிருந்து வெளியேறுமாறு வலியுறுத்தி சபை உறுப்பினர்கள் சிலர் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். அதனையடுத்து எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட உறுப்பினர்கள் பலவந்தமாக தலைவரை அந்த இடத்திலிருந்து வெளியேற்றியுள்ளனர். பின்னர் உபதலைவரின் தலைமையில் வத்தளை பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு நடைபெற்றதாக எமது செய்தியாளர்கள் குறிப்பிடுகின்றனர். வவுனியா சிதம்பரபுரம் நலன்புரி முகாமில் தங்கியுள்ள மக்களை வடமாகாண முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். வவுனியாவில் நேற்று இடம்பெற்ற சில நிகழ்வுகளில் கலந்து கொண்ட வடமாகாண முதலமைச்சர் நலன்புரி முகாம் மக்களின் குறைநிறைகளையும் கேட்டறிந்தார். இந்த மக்களின் நிலைமைகள் குறித்து வடமாகாண சுகாதார அமைச்சர் ப சத்தியலிங்கம், வடமாகாண சபை உறுப்பினர் GT லிங்கநாதன் ஆகியோர் முதலமைச்சரின் கவனத்திற்கு ஏற்கனவே கொண்டு வந்திருந்தனர். வடமாகாண கல்வி அமைச்சர் குருகுல ராசாவும் நலன்புரி நிலையத்திற்கு சென்றிருந்தார். இதேவேளை வவுனியா கோமரசன் குளம் மகா வித்தியாலயத்தின் வருடாந்த இல்ல மெய்வுளுநர் போட்டிகளிலும் வடமாகாண முதலமைச்சர் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். வவுனியா கோமரசன் குளம் மகா வித்தியாலயத்தின் வருடாந்த இல்ல மெய்வுளுநர் போட்டிகள் பாடசாலை அதிபர் தலைமையில் நேற்று இடம்பெற்றன. இந்த நிகழ்வில் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் வடமாகாண சபை சுகாதார அமைச்சர், கல்வி அமைச்சர் உட்பட மாகாண சபை உறுப்பினர்களும் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டிருந்தனர். அம்பாறை சம்பாந்துறை வலத்தாப்பிட்டிய பிரதேசத்தில் குடிசை வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர்.
தீ விபத்து ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் வீட்டினில் உறங்கிக் கொண்டிருந்த தந்தையும் அவரது 3 வயது மகனுமே தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளனர். இதேவேளை உயிரிழந்தவரில் 7 வயது மகள் விபத்தில் சிக்கி படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த தீ விபத்து நேற்றிரவு 11:30 மணியளவில் ஏற்பட்டுள்ளதுடன் விபத்திற்கான காரணம் இதுவரையில் கண்டுபிடிக்கப்படவில்லை என போலீசார் தெரிவிக்கின்றனர். தமது பூர்வீக மண்ணில் மீள்குடியேற்றுமாறு முல்லைத்தீவு மாவட்டம் கேப்பாபுலவு கிராம மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். முல்லைத்தீவு மாவட்டம் கேப்பாபுலவு கிராமம் உயர் பாதுகாப்பு வலயமாக அறிவிக்கப்பட்டு அந்த பகுதியில் ராணுவ முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கேப்பாபுலவு பிரதேசத்தின் சீனியமோட்டை, புலக்குடியிருப்பு, சூர்யாபுரம் முதலிய கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் அருகிலுள்ள காட்டுப்பகுதியில் நலன்புரி கிராமம் அமைக்கப்பட்டு குடியேற்றப்பட்டுள்ளனர். தமது பூர்வீக நிலத்திலேயே தமது வாழ்வுக்கான ஆதாரங்கள் உள்ளதாக கேப்பாபுலவு மக்கள் குறிப்பிடுகின்றனர். தமது வயல் நிலங்கள், விவசாய நிலங்கள், பயன்தரு மரங்கள், கிணறுகள், கட்டிடங்கள் என மக்களின் உழைப்பால் உருவாகிய அழகிய கிராமமே கேப்பாபுலவு. தாம் நீண்ட காலமாக உருவாக்கிய கட்டமைப்புகளை இழந்து நலன்புரி கிராமத்தில் வாழ்வதனால் பல்வேறு சிரமங்களுக்கு உள்ளாவதாகவும் மக்கள் கூறுகின்றனர். நாங்கள் எங்களுடைய பூர்வீகமான கேப்பாபுலவிலே 600 ஏக்கர் நிலப்பரப்பை கொண்ட எங்களுடைய பிரதான பூர்வீகமான அந்த குடியிருப்பு காணியை முன்னே அரசினாலே பாதுகாப்பு வலயமாக சுவீகரிக்கப்பட்ட பின்பு நாங்கள் வேறொரு இடத்திலே மாதிரி கிராமமாக உருவாக்கப்பட்டு இருக்கின்றோம். சொந்த நிலத்தில் வாழும் வாழ்க்கையை நிறைவையும் மகிழ்வையும் தரும் என்றும் தாம் தொடர்ந்தும் அகதிகளாக வாழ்ந்து வருவதாகவும் கேப்பாபுலவு மக்கள் ஆதங்கமுறுகின்றனர். கேப்பாபுலவு கிராம மக்கள் தமது பூர்வீக நிலத்திலான மீள்குடியேற்றத்தை வலியுறுத்தி மீள்குடியேற்ற அமைச்சரை சந்தித்து தமது கோரிக்கை அடங்கிய மகஜரை கையளித்தனர். 2012ஆம் ஆண்டு நாங்கள் மீள்குடியேற்றம் சொந்த மண்ணிலே என்று மீள்குடியேற்றம் என்று சொல்லி கூட்டிக் கொண்டு வந்து எங்களை இப்ப கேப்பாபுலம் முதல் வில்லேஜிலே இருக்கின்றோம். காலேக்கர் இடம் தந்திருக்கு. இந்த காலேக்கர் இடத்துல நாங்கள் என்ன செய்வதென்று தெரியாத ஒரு நிலையில நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு அந்த நிலத்தை விட்டு திரவணும் என்றும் கேட்டுக்கொண்டு எல்லாரும் இந்த வயல் நிலங்களில சூடடிச்சு கொண்டு வரும்போது நாங்கள் இந்த காலேக்கர் இருக்கும்போது எங்களுக்கு பெரியோரு அந்த ஒரு மனதில் பெரியோரு ஆழ்ந்த கவலையோட இருக்கு. எங்களோட கேப்பாபுலவு இடத்துல எங்களுக்கு 2 ஏக்கர் 3 ஏக்கர் காணி இருக்கு. அதுக்கு நாங்கள் எல்லாமே ஒரு மாடு அடைக்க, பட்டி அடைக்கிறதோ அல்லது எல்லா தொழிலுமே நாங்கள் அங்க செய்யலாம். தம்மை தமது சொந்த இடங்களில் மீள்குடியேற்றும் ஒரு காலம் வரும் என்ற நம்பிக்கையிலேயே தாம் வாழ்ந்து வருவதாகவும் தம் காத்திருப்பு கணிய வேண்டும் எனவும் கேப்பாபுலவு மக்கள் கூறுகின்றனர். ஹொரண தல்ககவில பிரதேசத்தில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் 2 இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர். ஹொரண முனகல பிரதேசத்தில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. வேக கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் லாரியொன்றுடன் மோதி விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து நேற்றிரவு 11:30 அளவில் இடம்பெற்றுள்ளது. விபத்தில் காயமடைந்த 2 இளைஞர்களும் ஹொரண வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். தொம்பே பானகல பிரதேசத்தில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 3 பெண்கள் உயிரிழந்துள்ளனர். தொம்பே பானகல 2ஆம் வளைவு பகுதியில் முச்சக்கர வண்டியொன்றும் லாரியொன்றும் நேற்று மாலை மோதி விபத்துக்குள்ளாகின. இதன்போது ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பெண்கள் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 2 காயமடைந்துள்ளனர். ஒரே குடும்பத்தின் தாயும் மகளும் மருமகளும் விபத்தில் உயிரிழந்துள்ளனர். காயமடைந்த தந்தையும் மகனும் தொம்பே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். நாட்டில் உள்ள அரிசி ஆலைகளில் 90% மூடப்பட்டிருப்பதாக உணவு பாதுகாப்பு அமைச்சர் காமினி ஜெயவிக்ரம பெரேரா குறிப்பிடுகின்றார். ஆலை உரிமையாளர்களின் பிரச்சினைகளுக்கு உடன் தீர்வினை பெற்றுக் கொடுப்பதற்கான திட்டம் ஒன்றை ஆரம்பித்துள்ளதாக அமைச்சர் கூறினார். பாரிய, நடுத்தர மற்றும் சிறியளவிலான என அனைத்து வகையான அரிசி ஆலைகளும் பெருமளவில் மூடப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். அரிசி ஆலைகள் குறித்து அதிகாரிகள் உரிய கவனம் செலுத்தாமையே இந்த நிலை ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்துள்ளது என்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் சுட்டிக்காட்டுகின்றார். ஆலை உரிமையாளர்களின் பிரச்சினைகளை ஆராய்ந்து உடனடி தீர்வு வழங்கக்கூடிய வழிவகைகளை ஆராய்வதற்காக அதிகாரிகள் ஒருவரை நியமித்துள்ளதாக அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். செய்திகளின் தொகுப்பு அடுத்து. கடந்த மாதத்தில் மாத்திரம் 200க்கும் மேற்பட்ட டெங்கு நோயாளர்கள் கொழும்பு நகரில் பதிவாகியுள்ளதாக கொழும்பு மாநகர சபை தெரிவித்துள்ளது. டெங்கால் பாதிக்கப்பட்ட நோயாளர்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக பிரதான வைத்திய அதிகாரி ருவான் விஜயமுனி தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் டெங்கு மூலம் மேலும் பாதிப்புகள் அதிகரிக்கக்கூடும் என பிரதான வைத்திய அதிகாரி ருவான் விஜயமுனி குறிப்பிடுகின்றார்.
நாரகன்பேட்டை ஸ்ரீ அலன் மெதனியா ராமையில் மீட்கப்பட்ட யானைக்குட்டி உடவளவை யானைகள் காப்பகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக வனவிலங்குகள் திணைக்களம் குறிப்பிடுகின்றது. இதுவரை யானைக்குட்டியின் உரிமையை உறுதிப்படுத்துவதற்கான அனுமதி பத்திரம் எதுவும் சம்பந்தப்பட்ட தரப்பினரால் சமர்ப்பிக்கப்படவில்லை என திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் HD ரத்நாயக்க தெரிவிக்கின்றார். ஜனாதிபதி செயலகத்துக்கு சொந்தமான மேலும் 65 வாகனங்களை தேடி குற்றப்புலனாய்வு திணைக்களம் தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது. இதன் பொருட்டு விசேட போலீஸ் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான அஜித் ரோஹன குறிப்பிடுகின்றார். ஜனாதிபதி செயலகத்துக்கு சொந்தமான 749 வாகனங்கள் காணாமற் போயிருந்ததாக பதிவாகியுள்ளது. அவற்றுள் 80க்கும் அதிகமான வாகனங்கள் நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் இருந்தும் கடந்த நாட்களில் மீட்கப்பட்டிருந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர். ஜனாதிபதி செயலகத்துக்கு சொந்தமான வாகனங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் போலீசாரால் மீட்கப்படுமாயின் அது தொடர்பான சட்ட நடவடிக்கைகள் நிறைவடையும் வரை சந்தேக நபர்களுக்கு பிணை வழங்கப்பட மாட்டாது எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். நியூசிலாந்துக்கு எதிராக இடம்பெற்ற 7வது ஒருநாள் சர்வதேச போட்டியில் ஒழுக்கஹீனமாக செயற்பட்டதை முன்னிட்டு இலங்கை வீரர் நுவான் குலசேகரவுக்கு எதிராக ICC விடுத்த கண்டன அறிக்கையை நுவான் குலசேகர ஏற்றுக்கொண்டுள்ளார். வெலிங்டனில் கடந்த வியாழக்கிழமை இடம்பெற்ற இந்த போட்டியில் நியூசிலாந்து வீரர் துடுப்பாட்ட வீரர் லூக் ரோன்ஸிடம் ஆட்டமிழப்பின் பின்னர் துடுப்பாட்ட வீரரின் பக்கம் திரும்பிய நுவான் குலசேகர அர்த்தமற்ற அசைவுகளை வெளிப்படுத்தியிருந்தார். இந்த நடவடிக்கை நடுவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவிக்கப்பட்டிருந்தது. தனது தவறை ஏற்றுக்கொண்ட நுவான் குலசேகரவிற்கு தண்டனைகள் ஏதும் வழங்கப்படாமல் கண்டனம் மட்டும் வெளியிடப்பட்டுள்ளது.